அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தங்கை பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வினுடைய பேருதவி கொண்டு கடந்த சில வாரங்களாக இரையச்சம் குறித்த பல தகவல்களை தங்களுக்குள்ளால் பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக இரையச்சம் என்றால் என்ன, தக்வா என்றால் என்ன, தக்வா இல்லாததினால் இரையச்சம், அல்லாஹ்வினுடைய பயம் நம்மிடத்திலே குறைய குறைய அல்லாஹ்வினுடைய சோதனைகளையும் உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்ற நிறைய தகவல்களை நாம் பார்த்தோம். இரையச்சம் இல்லாததால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்வது, அந்த இரையச்சம் நமக்கு கிடைப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லாஹ் வழங்குகிறான், நாம் என்னென்ன பயனடைய போகிறோம் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட குர்ஆன் முழுக்க ஏராளமான இரையச்சம் சார்ந்த செய்திகளை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஒரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு உலகத்திலே அல்லாஹுவை அடைய வேண்டும், இரையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக நடமாடக்கூடிய இந்த நிலையிலே அல்லாஹுக்காக நாம் தொழுகிறோம், இபாதத் செய்கிறோம், நோன்பு நோக்கிறோம், ஜகாத், சதக்காக்கள், ஹஜ், உம்ராக்கள் போன்ற பலவிதமான இபாதத்துகளை நாம் செய்கிறோமேயானால் அது எந்த அடிப்படையிலே நம்முடைய எண்ணங்கள் அந்த இபாதத்தின் போது எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பார்த்தால் அதிலே மிக மிக பலகீனமாகத்தான் இருக்கிறோம். இப்போ தொழுகைக்கு வந்து தொழுகையில் நின்றாலும் கூட நாம் ஒவ்வொரு ரக்காத்தாக தொழுகின்ற போது நாம் எந்த வக்திலே எந்த நேர தொழுகையிலே இருக்கிறோம் என்பதை கூட மறந்து விடுகிறோம். இன்னும் எத்தனை ரக்காத்துகள் நாம் தொழுதிருக்கிறோம் என்பதும் கூட நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ இமாம் ஜமாத்தாக நிற்கின்ற போது இமாமினுடைய அந்த ஒரு பக்குவத்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த தொழுகைகளை எண்ணிக்கைகளை இமாம் அதை சரியாக முறையாக செய்வதால் எல்லோரும் நாம் தொழுகிறோம். இல்லை என்று சொன்னால் 4 ரக்காத்துக்கு 2 ரக்காத்தாக 3 ரக்காத்தாக அந்த ஞாபக மறதி என்பது அந்த தொழுகைகளிலே ஏற்படுகிறது. ஒரு அசால்ட் தன்மை ஏற்படுகிறது. பாங்கு சொன்னாலும் கூட பள்ளிக்கு வரக்கூடிய விஷயத்தில் மிக மிக தாமதமாக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய பயம் இல்லை, இபாதத் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே இபாதத் அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கிறதா, நாம் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறதா, தக்வா இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாகவே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் இப்படி ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், இன்னமா யதகப்பலுல்லாஹ், உங்களிடத்திலே அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தாக ஆக வேண்டுமா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தாக ஆக வேண்டுமா, மினல் முத்தகீன், நீங்கள் முத்தகீன்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ அல்லாஹ்வினுடைய உள்ளச்சம், அல்லாஹ்வினுடைய பயம், அந்த தக்வா நம்முடைய உள்ளத்திலே இருந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அங்கே ரக்காத்துகளிலே குளறுபடிகள் ஏற்படுவதில்லை. அது முறையாக எண்ணிக்கையோடு சரியாக நம்மால் தொழுக முடியும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கான கபூலியத், நீங்க சதக்கா ஜகாத் கொடுக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே கபூலியத் வேண்டுமானால் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்ற அந்த தக்வாவோடு நிறைவேற்றுகின்ற போதுதான் முழுமையான கபூலியத் அங்கே ஏற்பட்டு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உதவிகள் நமக்கு கிடைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதெல்லாம் இரையச்சம் உள்ளவர்களிடம் இருந்துதான். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறதோ அவர்களினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைகிறது என்பதை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய ஆரம்ப பிள்ளைகள் ஹாபில் காபில், நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. அவர்கள் வாலிப பருவத்தை அடைகின்ற போது திருமணம் முடிக்க வேண்டும். இரட்டை குழந்தையாக பெற்றெடுத்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். ஹாபிலோடு ஒரு பெண்ணையும் காபிலோடு ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தார்கள். இவர்கள் எப்படி திருமணம் செய்து கொள்வது என்று சொன்னால், ஹாபிலோடு பிறந்த பெண்ணை காபில் முடிக்க வேண்டும், காபிலோடு பிறந்த பெண்ணை ஹாபில் முடிக்க வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், காபிலோடு பிறந்த ஒரு பெண் அழகாக இருந்தால், ஹாபிலோடு பிறந்த ஒரு பெண் கொஞ்சம் அழகில் குறைவுள்ளவளாக இருந்தார். இந்த அழகுள்ள பிள்ளையின் மீதுதான் 2 பேர்களுக்கும் ஆசை திருமணம் முடிப்பதற்கு. இதற்குள்ளால் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், நீங்கள் 2 பேர்களும் அல்லாஹ்விடத்திலே குர்பான் செய்ய வேண்டும், குர்பான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் யாருடைய குர்பானை ஏற்றுக்கொள்கின்றானோ அவர்கள் இந்த அழகுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்கிறார். 2 பேர்களும் ஒரு மலையிலே
அவர்களே சென்று தனித்தனியாக குர்பான் கொடுக்கிறார்கள். ஹாபில் அவர்களும் தனக்கு பிரியமான அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு ஒரு நேர்மையான ஒரு நீதமான ஒரு சாலிகான ஒரு வாலிபனாக வளர்ந்து வந்தார்கள் ஹாபில். ஆனால் காபில் அப்படி அல்ல. ஒரு முரண்டு பிடித்த தான் சாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு தவறான எண்ணத்திலே வளர்ந்து வந்தவர். மனம் வந்து சந்தோஷமாக அல்லாஹுக்காக நாம் குர்பான் கொடுக்க போகிறோம் என்ற உணர்வோடு அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு பொருளை குர்பான் பொருளாக வைக்கிறார்கள். அல்லாஹ் வானிலிருந்து ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி அந்த குர்பானை கபூல் செய்கிறார். காபிலினுடைய குர்பான் அங்கே கபூல் ஆகிறது. காபிலினுடைய அந்த குர்பான் குறைவுள்ளதாக இருந்தது, முழுமை அடையவில்லை, மன நிறைவோடு கொடுக்கவில்லை. காரணம், எப்படியாவது நாம் அந்த அழகுள்ள பெண்ணை அடைய வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்திற்காக அவர் கொடுக்கிறார். ஆனால் ஹாபில் அப்படி அல்ல. நாம் அல்லாஹுக்காகவே குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தூய எண்ணத்தில் கொடுத்ததால் அந்த ஹாபிலினுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காபிலினுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அருமையானவர்களே, அப்போ இறையச்சம் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர்களினுடைய அந்த அமல் கபூலியத்தாக இருக்கிறது என்பதற்கான மிகச் சரியான ஒரு படிப்பினையாக இந்த சம்பவத்தை நமக்கு அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கத்துன் ஃபைதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு. அல்லாஹ் தஆலா உடலிலே ஒரு இரத்த கட்டியை ஒரு பொருளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த இரத்த கட்டியானது சரியாக இருந்தால், சரியானதாக இருந்தால் உடல் முழுக்க சரியானதாக சீரானதாக இருக்கும். எப்பொழுது அந்த இரத்த கட்டி பழுதாகி விட்டதோ, அசிங்கமாகி விட்டதோ, அப்படியானால் உடல் முழுக்க கெட்டு போய்விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அந்த உள்ளம் கெட்டுவிட்டால் அந்த உடல் முழுக்க கெட்டுவிடும் என்ற ஒரு தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இறுதியாக அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம், ஹார்ட் என்று சொன்னார்கள். எந்த அமலை செய்தாலும் உள்ளத்தை கட்டுக்கோப்பாக வைப்பது, அல்லாஹுக்காக நாம் செய்கிறோம் என்ற அந்த பயத்தோடு இறையச்சத்தோடு அந்த ஹவுஃபோடு நாம் அந்த அமலை நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அருமையானவர்களே, இறையச்சத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை கபூலியத் முதலாவது விஷயமாக. இரண்டாவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தங்கையானவர்களாக இருக்க வேண்டுமா, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிடுங்கள். யார் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்களாக இருக்க முடியும்? யாருடைய உள்ளம் இறையச்சத்தால் நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்திலும் கண்ணியமாக இருப்பார்கள், மறுமையிலும் அவர்கள் தந்தையானவர்களாக கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்படியானால் அதற்கான முயற்சி என்ன? நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெறுவது? இந்த உலகத்திலே மனைவிக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தால் நாம் மனைவிக்கு கண்ணியமானவர்கள், பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பியதை வாங்கி கொடுத்தால் பிள்ளைகளுக்கு நாம் கண்ணியமானவர்கள், நண்பர்களுக்கு அவர்களுக்கு பிடித்தவாறு நடந்து கொண்டால் அவர்களுக்கு கண்ணியமானவர்கள், சமூகத்திற்கு நாம் பிடித்தவாறு நடந்து கொண்டால் அவர்களுக்கெல்லாம் கண்ணியமானவர்கள். அல்லாஹ்விடத்திலே நாம் எப்படி கண்ணியமாக ஆகுவது? யோசித்து பார்க்கிறோம். ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அருமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய அருமை சகோதரர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்காவிலே கடுமையான முறையிலே தாக்கப்படுகிறார்கள், கடுமையாக நெருக்கடி கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 40 பேர் கொண்ட ஒரு குழுவை முதல் ஹிஜ்ரத்தாக அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி, உயிர் பாதுகாப்பு கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களினுடைய தலைமையிலே 40 பேர் கொண்ட ஒரு குழுவை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அபிசீனியாவிலே நஜ்ஜாஸ் என்ற ஒரு மன்னர் அங்கே ஆட்சி செய்கிறார். இவர்கள் வெளியூரில் இருந்து வந்ததால் ஒரு மரபு, அவர்களுக்கான பாதுகாப்பு அந்த நாடு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த அபிசீனிய நாட்டு மன்னர் நஜ்ஜாஸ் அவர்கள் வந்த அந்த குழுவுக்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களினுடைய தலைமையிலே வந்த அந்த 40 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்கிறார்கள், பாதுகாப்பும் கொடுக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த அபிசீனிய நாட்டிற்கு வந்த இந்த மக்களை கெடுப்பதற்காக, கொடுமைப்படுத்துவதற்காக நாட்டை விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள். எங்கு போனாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்திலே அபிசீனியாவை நோக்கி அம்ரு இப்னு ஆஸ் அவர்களும் அபூ
ரபியா என்பவர்களும் கிட்டத்தட்ட மன்னருக்கு அன்பளிப்பு கொடுப்பதற்காக 3 ஒட்டகங்கள் நிறைய பொருட்களை மன்னருக்கு பிடித்தமான பொருட்களை அன்பளிப்புகளை வாங்கி செல்கிறார்கள். காரணம், இந்த 40 பேர்களையும் கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. மக்காவை விட்டும் வெளியூர் சென்று விட்டார்கள். அவர்களை எப்படியாவது நாம் சிரமம் கொடுக்க வேண்டும், நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தவறான எண்ணத்திலே செல்கிறார்கள். இந்த 2 பேர்களும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்திலே வந்து விட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் அபி ரபியா அவர்களும் இப்படி செல்கிறார்கள். அந்த 40 பேர்களுக்கும் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மன்னர் விரும்பக்கூடிய அன்பளிப்புகளையும் 3 ஒட்டகத்திலே ஏற்று செல்கிறார்கள். பொதுவாக மக்களோ அல்லது வேறு நாட்டில் இருந்து தூதுவராக யார் சென்றாலும் அந்த நாட்டினுடைய அரசருக்கு அன்பளிப்புகள் வாங்கி செல்வார்கள். மன்னரை சந்திக்க வேண்டுமானாலும் அவர்களுக்கு மன்னருக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி செல்வார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு சின்ன ஒரு செய்தி, மைசூர் ராஜா வாழ்ந்தார். அவர் ஒரு அறிக்கை விடுகிறார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பழங்களை கொண்டு வர வேண்டும். அபூர்வமான ஒரு பழங்களை ஒருத்தர் கொண்டு வந்த பழம் இன்னொருத்தர் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு செய்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை வாங்கி வருகிறார்கள், பழங்களை வாங்கி வருகிறார். ஒருவர் எலுமிச்சை பழத்தை கொண்டு வருகிறார், ஒருவர் அன்னாச்சி பழத்தை கொண்டு வருகிறார், ஒருவர் பலா பழத்தை கொண்டு வருகிறார். இப்படியாக வரிசையாக நிற்கிறார்கள். ஆரம்பத்திலே எலுமிச்சம் பழம் கொண்டு வந்த ஒருவனை பார்த்தால் அவன் ரொம்ப ஒரு ஏளனமாக ஒரு நிலையில் இருந்தான். எனக்கு போய் நீ எலுமிச்சம் பழம் வாங்கி கொண்டு வந்திருக்கியா என்று சொல்லிட்டு வாயில வச்சு அவன் வாயிலே வச்சு திணிக்க சொன்னார். அவன் பார்த்து தான் வாயிலேயே எலுமிச்சம் வந்த உடனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், அலனும். அந்த அரசர் அவர் நெருக்கடி கொடுக்கிறார், சிரமத்தை கொடுக்கிறாரு. ஆனாலும் அந்த எலுமிச்சை பழத்தை வாயில வாங்கினவன் வலி தாங்க முடியாம அழுகாம அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னடா சிரிக்கிற, இவ்வளவு கஷ்டப்படுத்துறான், கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னா, பரவாயில்ல நானாவது எலுமிச்சை பழம் தான், ஏன் பின்னாடி அன்னாச்சி பழத்தோட ஒருத்தர் நிக்கிறான். அப்புறம் அன்னாச்சி பழத்தை கொண்டு வந்தவன் அவன் வாயில வச்சு திணிக்கும் போதும் அன்னாச்சி பழங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் ரத்தம் வடியுது, அவனால தாங்க முடியல. அந்த வலி தாங்க முடியாம அழாம அவன் என்ன செய்யறானா, திரும்ப அவனும் சிரிக்கிறான். என்னடா நீனும் சிரிக்கிற கேட்ட போது, பரவாயில்ல எனக்காவது இந்த அன்னாச்சி பழம் தான், ஒருத்தன் பெரிய பலாப்பழத்தையே தூக்கி நிற்கிறான், அவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குங்கிறத ஒரு தகவலாக சொல்லுவார்கள். அருமையானவர்களே, இப்படி அரசரை பார்க்க செல்கின்ற போது தான் நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அரசருக்கு பல அன்பளிப்புகளை கொண்டு வருவார்கள். அதே போன்று அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஸை சந்திப்பதற்காகவும் ஏராளமான பொருட்களை கொண்டு போகிறார்கள். தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு போய் நஜ்ஜாஸ் மன்னனிடத்திலே கொண்டு ஒப்படைக்கிறார்கள். அந்த அன்பளிப்புகளை கொடுத்ததற்கு பிறகு என்ன விஷயம் என்று மன்னர் கேட்டார். இல்ல, எங்க ஊரில் இருந்து ஒரு 40 பேர் உங்களிடத்திலே அடைக்கலம் புகுந்திருக்கிறார், அவரை நீங்கள் எப்படியாவது அவர்களை நாட்டை விட்டும் வெளியாக்க வேண்டும், நாங்கள் மீட்டு செல்வதற்காக வந்திருக்கிறோம், இல்லையே அவர்களை நீங்கள் இங்கேயே கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தகவலை கொடுக்கிறார். யார், அதாவது அரசர் இப்படி வந்த செய்தி அப்பொழுதுதான் தெரிகிறார். ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட என்ன நோக்கத்திற்காக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அந்த மன்னருக்கு அப்பொழுது தெரிவிக்க மாட்டார்கள். உடனே அந்த 40 பேரையும் கூப்பிட்டார்கள். தலைவராக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் நஜ்ஜாசி மன்னர் கேட்கிறார், என்ன காரணம், உங்களுடைய நாட்டை விட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மன்னரே, நாங்கள் இதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவர்களினுடைய ஏகத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், இந்த ஏகத்துவத்தை உங்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரா மரியம் அற்புதமான ஒரு சூரா. ஏற்கனவே அந்த நஜ்ஜாசி மன்னர் கிறிஸ்தவராக இருந்ததனால சூரா மரியமிலே உள்ள ஒவ்வொரு கருத்துக்களும் ஒவ்வொரு செய்திகளும் அந்த நஜ்ஜாஸ் மன்னனினுடைய அந்த உள்ளத்தை தைக்க ஆரம்பித்து விட்டது. எவ்வளவு அற்புதமான செய்திகள் எல்லாம் குர்ஆனின் மூலமாக நாம் அறிய தருகிறோம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் என்பதை பற்றி எல்லாம் குர்ஆன் சொல்ல சொல்ல ஓதி முடிக்கின்ற போது மன்னரினுடைய கண்களில் இருந்து கண்ணீர்கள் வழிந்தோடியது, இரக்கம் ஏற்பட்டது, அவர்களின் மீது ஒரு பிரியம் ஏற்பட்டது. எந்த காரணத்திற்காகவும் இந்த 40 பேர் கொண்ட இந்த குழுவை நான் வெளியிலே அனுப்ப மாட்டேன், நீங்கள் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இங்கே நீங்கள் இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம், நான் உங்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் என்று சொல்லி வந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் அபி ரபியா அவர்களிடத்திலும் கொண்ட பொருளை நீங்கள் எடுத்து செல்லுங்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை சொன்னார் அந்த மன்னர், நீ முஹம்மதை போய் சென்று சந்தித்து வா என்று அனுப்பிவிட்டார்கள். அருமையானவர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அவர்கள் மிகச்சிறந்த
சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். அவன் மன்னன் நாடினால் அத்துணை பேர்களையும் கொலை செய்து விடலாம். அவர்களுடைய ஈமான், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே அவனை பற்றியான ஒரு பயம், தக்வா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே இருந்ததால், அல்லாஹ்வுக்காகவே நாடு துறந்து வந்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அந்த 40 பேருக்கும் முழுமையான பாதுகாப்பு கிடைத்தது என்று சொன்னால், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்த அல்லாஹ்வுடைய பயம், அந்த தக்வா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபகாரமாக அமைந்தது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே மிக சங்கையானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அந்த சங்கையும் கண்ணியமும் அந்த மன்னரிடத்திலே கிடைத்தது என்று சொன்னால், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய உள்ளத்திலே இருந்த அந்த அச்சம், அந்த கௌஃப், அந்த தக்வா தான் நம்மிடத்திலேயும் வர வேண்டும். இன்றைக்கு காரியம் சாதிப்பதற்காக பல வகையான நடிப்புகளை நாம் எடுத்துக் கொள்கிறோம், ஏமாற்றுகிறோம், பொய் பேசுகிறோம். தான் நாடியதுக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக, நாம் நினைத்த அந்த காரியம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு பொய்களை சொல்கிறோம், எவ்வளவு நடிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன், அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு உதவி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையும் இறையச்சமும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்குமே, ஆனால் எந்த காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய சம்பவத்தை நாம் கிடைக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தத்தகுல்லாஹ யஜஅல் லகும் ஃபுர்கானா. யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொடுக்கின்றான். நன்மை தீமைகளுக்கு மத்தியிலே எது சரியானது என்பதை புரிதலை, அந்த ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஹலால் ஹராமுக்கு மத்தியிலே எது சரியானது, எது ஹராம், எது ஹலால் என்று அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பதால், அல்லாஹ்வுடைய தக்வா இருப்பதால் நல்லது கெட்டதை புரிந்து அறியக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிகச் சிறந்த ஒரு ஹாக்கிமாக, நீதிபதியாக விளங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் ஆழமாக இருந்தது. ஒரு பெண் கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே வந்து சொல்கிறார், என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே வந்து ஒரு பெண் சொல்கிறார், என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர் என்று சொல்கின்ற போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லை, அப்படியா, நான் துஆ செய்றேன், அல்லாஹ் தஆலா உன்னுடைய கணவரை ரொம்ப நல்லவராகவே ஆக்கட்டும் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த போன பெண் திரும்பவும் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சந்தித்து திரும்பவும் சொல்கிறார், என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர். அப்படியா, ஏற்கனவே தான் சொல்லிட்டியே என்று சொல்லி திரும்பவும் அவர்களை துஆ செய்து அனுப்பி வைக்கிறார்கள். மூன்றாவது முறையாக அந்த பெண் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை சந்தித்து திரும்பவும் சொல்கிறார் அதே வார்த்தையை, என் கணவர் ரொம்ப நல்லவர். சபையிலே இருந்த கலிஃபா அவர்களினுடைய சபையிலே இருந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சிரித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி தெரியும், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபம். முன்னாடி அவர்களுக்கு எப்பொழுதுமே வெட்டொன்னு துண்டொன்னு நிற்பாங்க. உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்தார்கள். என்ன உபை இப்னு கஅப், சிரிக்கிறீர்கள்? நான் நல்லதான சொன்னேன். இல்ல, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கலிஃபா உமர் அவர்களே, இந்த பெண் என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த கணவருக்காக, அந்த பெண்ணுக்காக துஆ செய்தீங்க. உண்மையிலேயே என்ன விஷயம் தெரியுமா? அந்த கணவர் நல்லவர் தான். எந்த விஷயத்தில் நல்லவர்? எப்பொழுதும் தொழுகை தொழுது கொண்டே இருப்பார், எப்பொழுதும் நோன்பு நோற்று கொண்டே இருப்பார். மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை அவர் செய்ய மறுத்ததால் என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர்னு வந்து சொல்லிட்டு போறாங்க என்று சொன்ன அந்த தகவலை அந்த பெண்ணை அழைத்து கேட்பார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்பொழுதுதான் அந்த பெண் சொல்வார்கள், ஆமாம் கலிஃபா அவர்களே, இப்படிதான் என்று. ஆம், என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், நான் தொழுது கொண்டே இருப்பார், நோன்பு நோற்று கொண்டே இருப்பார் என்று சொல்வார்கள் அந்த பெண். உடனே கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து, உபை இப்னு கஅப் அவர்களே, நீங்களே இந்த பெண்ணுக்கு சரியான ஒரு தீர்ப்பை சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகச் சரியான ஒரு சிந்தனையாளர், இறையச்சம் உள்ளவர்கள், ஆன்மீக சிந்தனை இருந்தாலும் கூட அறிவிலே ஞானமிக்கவர்களாக, தீர்ப்பு சொல்வதிலே மிக சரியான ஒரு சகா
சஹாபியாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள் தீர்ப்பு சொன்னார்கள். கணவரை கூப்பிட்டு அந்த பெண்ணினுடைய கணவரை அழைத்து சொன்னார்கள், மார்க்கத்திலே இஸ்லாத்திலே ஒரு மனிதன் 4 திருமணம் செய்து கொள்ளலாம். 4 திருமணத்திலேயும் 4 பெண்ணிடத்திலேயும் ஒவ்வொரு நாள் தங்கி மீண்டும் முதல் மனைவிக்கு 5வது நாளாக முதல் மனைவியிடத்திலே தங்க வந்துவிட வேண்டும் என்று 4 நாள் தான் இந்த மனைவியை விட்டும் பிரிந்திருக்க வேண்டும் என்ற சரியான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார்கள். இன்னைக்கு அந்த சட்டம்லாம் நமக்கு தேவையில்லை, ஒண்ணுக்கு மேல நம்மளால முடியாது, அப்படிதானே? அப்போ மார்க்கம் சரியான ஒரு தீர்ப்பை பெற வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் தக்வா இருக்குமே ஆனால் அல்லாஹ் தஆலா எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்தறியக்கூடிய ஆற்றலை தருகிறான் என்பதற்கான ஒரு சரியான ஒரு ஆதாரமாக இந்த சம்பவத்தை நமக்கு மார்க்க அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த இடத்தில் அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கினாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான ஒரு நீதமான ஒரு தீர்ப்பாக வழங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். சத்தியம் அசத்திற்கு மத்தியிலே சரியான ஒரு அறிவாற்றலை பெற்றிருந்தார் அவர்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய சபையிலே இருந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஆற்றல் அவர்களுக்கு கொடுத்திருக்கானேயானால் அவர்களினுடைய உள்ளத்திலே இருந்த அந்த தக்வா என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அருமையானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உள்ளவர்களோடே இருக்கிறான். வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அந்த தக்வா உள்ளவர்கள் தான், இறையச்சம் உள்ளவர்கள் தான் முஹ்ஸின், அதாவது உபகாரியாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் இன்னொரு ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகிறார். அருமையானவர்களே, அந்த ரப்பு தக்வா உள்ளவர்களோடு இருக்கிறான் என்பதற்கான மிகச் சரியான ஒரு செய்தி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய தக்வா உடையவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? எல்லா விஷயங்களையும் தன் முன்னால் தானே எடுத்து செய்யக்கூடிய தைரியம் மிக்கவர்களாக இருந்தார்கள். காரணம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நமக்கு எல்லா நேரத்திலும் உதவி செய்வான் என்ற ஒரு தைரியம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே இருந்தது. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய சபை சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே சஹாபாக்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பசி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டும் சாப்பிட்டு 2 நாட்கள் ஆகிட்டு, பெருமானார் மட்டும் பசியாக இல்லை, இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பசியாக இருக்கிறார்கள். இந்த செய்தியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் கேள்விப்படுகிறார்கள். பெருமானாரினுடைய சின்னம்மா கேள்விப்பட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தன்னுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை அழைத்து ஒரு 4 ரொட்டிகளை கொடுத்து அனுப்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். காரணம், பசியாக இருக்கிறார்கள். ஒரு மஜ்லிஸ் நடக்கிறது, கடுமையாக வேலை செய்றோம், தொண்டர்களும் வேலை செய்றாங்க, தலைவர்களும் வேலை செய்றார்கள். தலைவருக்கு மட்டும் தனியா அழைச்சு இந்த மாதிரி சாப்பாடு வந்திருக்கு, சாப்பிட்டு வாங்கன்னா நம்ம என்ன முதல்ல அதை முடிச்சுட்டே இங்க வராத, தனியா இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்லுவோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பழக்கம் உடையவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்க்கிறார்கள், 4 ரொட்டியோடு வந்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்க்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அருமை சகோதரரே அனஸே, இந்த ரொட்டியை நீங்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்திலே கொண்டு சென்று கொடுங்கள். இதோ 90 சஹாபாக்களுக்கு மேலே இருக்கிறார்கள், எல்லா சஹாபாக்களும் உங்களுடைய வீட்டிற்கு விருந்துண்ண வருகிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்று செய்தி அனுப்புகிறார்கள். வீடு சின்ன வீடு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களினுடைய வீடு. வரக்கூடிய சஹாபாக்கள் 90க்கு மேல இருக்கிறார்கள். இருக்கிற ரொட்டி 4 ரொட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு போட்டார்கள், தாய் அவர்களே, நீங்கள் அந்த அடுப்பில் இருந்து சட்டியை இறக்கிவிட வேண்டாம், அதிலேயே வைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே மகன் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து இந்த செய்தியை சொன்ன உடனேயே அவர்கள் ஒன்றும் பயப்படல, தைரியமாக இருந்தார்கள். ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போகிறது. காரணம், உம்மு சுலைம் அவர்களினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக முழு யக்கீனோடு, நம்பிக்கையோடு, இறையச்சத்தோடு, கௌஃபோடு இருப்பதால் ஏன் பயப்பட வேண்டும்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து அதை பார்த்துக் கொள்ள போகிறார்கள் என்ற ஒரு தைரியமும் அந்த மன பக்குவமும் அவர்களிடத்திலே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு தானும்
உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே வருகிறார்கள். ஒரு 10 பேராக சின்ன வீடா இருக்கிறதுனால 10 பேராக சஹாபாக்களாக அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய கரத்தால் அங்கே உணவு பரிமாறப்படுகிறது. எல்லா சஹாபாக்களும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். அந்த சட்டியை இறுதியாக திறந்து பார்த்தால் அந்த 4 ரொட்டிகள் அப்படியே இருக்கிறது. ஒரு ரொட்டியும் கூட குறையவில்லை. காரணம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அங்கே பயப்படவில்லை. அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. உலகம் சார்ந்த அவர்களுடைய பயம் அல்ல. மற்றவர்களை பார்த்து வந்து விடுவார்களே, எங்கே சாப்பாடு பத்தாபடி ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் அல்ல. உறுதியாக இருந்தார்கள், அல்லாஹ் எப்படியாவது நிவர்த்தி செய்வான், ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது, அதை காண இருக்கிறோம் என்ற ஒரு பக்குவமும் அந்த தைரியமும் அந்த இறையச்சமும் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்ததின் காரணமாகத்தான் அவ்வளவு நேர்த்தியாக அங்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நடந்து கொண்டார்கள். எல்லா சஹாபாக்கள் சாப்பிட்டு முடித்தும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சட்டியை திறந்து காட்டிய போது 4 ரொட்டிகள் அப்படியே இருந்தது. ஒரு தடவை உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ தல்ஹாவை பார்த்து சிரித்து விடுகிறார்கள். என்ன அபூ தல்ஹாவே, நேற்று இரவு என்ன நடந்தது? அல்லாஹ் உங்களை பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்தானே என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டே அந்த செய்தியை சொல்கிறார்கள். வந்த விருந்தாளிக்கு எப்படி நடந்து கொண்டார்கள்? இருப்பது ஒரு நபருக்கான உணவு. பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் இருந்த உணவை இரவு நேரத்திலே விளக்கை அணைத்து விட்டு வந்த விருந்தாளிக்கு முழுமையாக உபசரித்து விட்டு பிள்ளைகளும் அவர்களும் பட்டினியாக இருந்தார்கள். வந்த நபருக்கு நாம் விருந்து கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக அவர் வந்திருக்கிறார் என்பதற்காக தான் பட்டினியாக இருந்து சாப்பிட்டது போல் நடித்துக் கொண்டு அந்த தர்மத்தை, அந்த உணவை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களினுடைய உள்ளத்திலே இருந்த அந்த இறையச்சம். சங்கையானவர்களே, இன்றைக்கு உலகத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம். அல்லாஹ்வை பார்த்து பயப்படுவதை விட்டுவிட்டு உலகத்தை பார்த்து மக்களை பார்த்து பயப்படுகிறோமே, ஆனால் அது நம்மிடத்திலே உள்ளத்திலே அந்த இறையச்சத்திலே குறைபாடுகள் இருக்கிறது என்பதாக அர்த்தம். அல்லாஹ்வுடைய பயம் மிக மிக குறைவாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தை பார்த்து நாம் எப்பொழுதுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்கு தக்வா அவசியம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா காலம் முழுக்க அவனை பயந்து கௌஃபோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல நசீபுக்குரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.